வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன் அறிவிப்பு. 2025 டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது. இலங்கைக்கு தெற்கே ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது தென் மேற்கே குமரிக்கடலுக்கு தெற்கே இந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கின்ற காரணத்தினாலும் குளிர் காற்று விலகி இருக்கிற காரணத்தினாலும் சற்று மேகமூட்டங்களுக்கும் நனைக்கும் மழைப்பொழிவு முதல் மிதமான மழைப்பொழிவு வரை இலங்கைக்கு பொழிவதற்கு இன்றைக்கே சாதகம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 26ஆம் தேதி, நாளை 27ஆம் தேதி, 2 நாளும் ஆங்காங்கே லேசான மிதமான மழை முதல் 3 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட 5 சென்டிமீட்டர் வரை கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம். அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் தெரிகிறது இலங்கைக்கு. இலங்கையில் ஆங்காங்கே தான், எல்லா இடங்களுக்கும் இருக்காது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் அந்த வாய்ப்புண்டு, ஆங்காங்கே இருக்கும். ஏற்கனவே இலங்கைக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, அதாவது கடந்த 18, 19ஆம் தேதி எல்லாம் உங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு பிறகு தூறல் சாரெல்லாம் கொடுத்துட்டு இருந்து விலகி சென்ற நிகழ்வு தற்பொழுது சுமத்ரா தீவு அருகே நீடித்துக் கொண்டிருக்கிறது. புதிய நிகழ்வோடு இணைந்து அது தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு மிக நெருக்கமாக வந்து இலங்கைக்கோ தமிழ்நாட்டையோ கடக்காமல் மீண்டும் திரும்பி சுமத்ரா தீவு பகுதிக்கு போய் புதிதாக ஒரு நிகழ்வோடு இணைந்து ஜனவரி 2வது வாரம் இலங்கையை கடக்கும். சரி, இப்ப இருக்கிற காற்று சுழற்சி இன்னைக்கு நாளைக்கு லேசான மழை மிதமான மழை ஒரு சில இடங்கள்ல கொடுக்கும். சரி, 26, 27, 28 விலகி இருக்கும், மேகமூட்டங்கள்லாம் இருக்கும். புதிதாக நிகழ்வோடு இணைந்து மேற்கு நோக்கி வரும் பொழுது 28 மீண்டும் மேகமூட்டம், அடுத்த நிகழ்வால் நனைக்கும் மழை. 29 மிதமானது முதல் சற்று கனமழை இலங்கைக்கு கொடுக்கும். ஆங்காங்கே கனமழை பொழிவையும் 29ஆம் தேதி கொடுக்கும். அந்த நிகழ்வு மேலும் நெருங்கி 30ஆம் தேதி 31ஆம் தேதி 2 நாளும் ஜனவரி 1ஆம் தேதியும் இந்த ஆண்டு புத்தாண்டில் இலங்கைக்கு மழை. புத்தாண்டு இரவில், அதாவது 31ஆம் தேதி இரவு 1ஆம் தேதி அதிகாலை இலங்கையில் மழை வாய்ப்பு. இலங்கையில விழாக்களை கொண்டாட போகிற நிலையில, பண்டிகைகளை புத்தாண்டை கொண்டாட போகிற நிலையில 30, 31 ஜனவரி 1 மற்றும் 2ஆம் தேதி மழை வாய்ப்பு. வாய்ப்பு என்ன? கனமழை, மிக கனமழை வாய்ப்பு இருக்கிறது. ஆக 29 அடுத்த மழை தொடக்கம். மிதமானது முதல் சற்று கனமழை சற்று பரவலாக இருக்கும். ஆங்காங்கே கனமழை இருக்கும், ஓரிரு இடங்களில் மிக கனமழை பொழிவும் இருக்கும். 30, 31ஆம் தேதி பரவலான மழை, பரவலாக மிதமானது முதல் சற்று கனமழை, ஆங்காங்கே மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதிக மழை பொழிவிற்கும் வாய்ப்புண்டு. 30, 31 1ஆம் தேதி ஜனவரி 1. 2ஆம் தேதி அந்த நிகழ்வு விலகி சென்று கொண்டிருக்கும் பொழுது 29ஆம் தேதி டிசம்பர் எப்படி மழைப்பொழிவை கொடுத்ததோ அதே போல 2ஆம் தேதியும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக 29ஆம் தேதி டிசம்பர் 29 போல் 2ஆம் தேதி அமையும். டிசம்பர் 30, 31 1ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை 31ஆம் தேதியை மையமாக வைத்து 30, 31 1ஆம் தேதி கொடுக்கும். ஆக 31 வலுவான மழை, 30 ஜனவரி 1 வலுவான மழை தான். சற்று தீவிரம் குறைந்திருக்கும் 31 விட. ஆனால் 29 போல் 2ஆம் தேதி ஜனவரி 2 இருக்கும். ஆக 29 முதல் ஜனவரி 2 வரை இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை. இதுல வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் கண்டிப்பா முன்னெச்சரிக்கை தேவை. காரணம், மழை பெய்யும் பொழுது வெடிப்புகளுக்குள் தண்ணீர் புகும். தண்ணீர் வெடிப்பு எப்படி ஏற்பட்டது? கீழே நிலம் சரிந்த காரணத்தினால மேலே இருக்கக்கூடிய
அந்த நிலப்பகுதி பாரம் தாங்காமல் பிளவு ஏற்பட்டிருக்கு. அப்போ மழை அதோடு நின்றுடுச்சு. மழை அதோடு நின்றதன் காரணமாக அதுக்கு மேலே பிளவு ஏற்படாமல் அந்த பிளவோடு விட்டு சென்றது அந்த மழை. பிறகு அடுத்த மழை வந்து கொஞ்சம் மேலும் பிளவை ஏற்படுத்தியது, சில இடங்களில் நிலச்சரிவையும் ஏற்படுத்தியது 18, 19ஆம் தேதி. ஓகேயா? அடுத்தது இந்த மழை, அதாவது 29, 30, 31 ஜனவரி 1, 2 தேதிகளில் பெய்யக்கூடிய மழை 31ஆம் தேதியை மையமாக வைத்து கனமாக இருக்கும் என்பதனால வெடிப்புகளுக்குள் கண்டிப்பாக நீர் புகும், வெடிப்புகள் விரிவும். வெடிப்புகள் விரியும் பொழுது உங்கள் இல்லங்களிலே வெடிப்பு இருந்தால் முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம். வெடிப்பு இருக்கக்கூடிய இல்லங்களிலே குடி இருக்க வேண்டாம். வெடிப்பு பெரிதாகி விலகும் பொழுது வெடிப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய நிலம் சரியும், அப்பொழுது உங்களுடைய இல்லத்தையும் கீழ் நோக்கி இழுக்கலாம். வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களிலே இருக்க வேண்டாம். இது எப்போ? 29, 30, 31 ஜனவரி 1, 2 தேதிகளில். ரைட். அடுத்தது அணைகளிலிருந்து நீர் திறக்க ஆபத்து இருக்கிறது. ஏற்கனவே அணை நிரம்பியே இருக்கு. எப்பெல்லாம் நிரம்புதோ அப்போ உபரி நீர் திறக்கிறாங்க. அணை நிரம்பியே இருக்கு. பாதி அளவு குறைத்து வைத்துக் கொண்டால் பிரச்சனை இல்லை. அணை எப்பொழுதும் முழு கொள்ளளவில் இருக்கிற காரணத்தினால சிறு மழை பெய்தாலும் திறக்கப்படும். கண்டிப்பா இந்த மழை கடந்த 18, 19 மழையை விட கூடுதலாக இருக்கும். கடந்த 18, 19ஆம் தேதி கண்டில நிறைய மழை பொழிந்தது, அதை விட கூடுதலாக இருக்கும். குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை, கூடுதல் மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் 31ஆம் தேதியை மையமாக வைத்து. ஆக ஆற்றங்கரையோரம் இருப்பவர்கள் அணையிலிருந்து நீர் திறக்கப்படலாம் என்பதை கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். சரி, இந்த சிஸ்டம் முடிஞ்சிட்டு திரும்பி போயிடும். இது 2ஆம் தேதி விலகி போயிட்டு 3ஆம் தேதி 4ஆம் தேதி நல்லா விலகி போயிட்டு அங்கிருந்து 5ஆம் தேதி 6ஆம் தேதி மீண்டும் தீவிரமடைந்து நெருங்கி 7, 8 தேதிகளில் இன்னும் நெருங்கி மழைப்பொழிவை 8ஆம் தேதி இலங்கைக்கு தொடக்கிறோம். 5ஆம் தேதியே தொடக்கலாம், 6ஆம் தேதி தொடக்கலாம், 7ஆம் தேதி தொடக்கலாம். ஆனால் தீவிரத்தை பொறுத்து நல்ல பிக்கப் ஆகி வந்தா அது 8ஆம் தேதி தொடக்கம். அப்போ 8ஆம் தேதி எவ்வளவு லேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அதுல தீவிரம் இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக 5ஆம் தேதியே வந்துட்டுனா பெருசா தீவிரம் இருக்காது, ஆனால் இருக்கும். தீவிரம்னா பெருசா தீவிரம் இல்லை, மிக மழை பொழிவை கொடுக்கும். 6ஆம் தேதி வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை, 7ஆம் தேதி வந்து இன்னும் 8ஆம் தேதி வந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு டிப்ரெஷனா வரும். ஒரு டிப்ரெஷனா, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வந்து நிறைய மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுக்கும். அது 8ஆம் தேதியிலிருந்து 9, 10, 11 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். 12ஆம் தேதியும் கொடுக்கலாம். 9, 10, 11, 12. அப்புறம் 2 நாள் இடைவெளி கொடுக்கும் பொழுது அது 13, 14 பொங்கலுக்கு இடைவெளியாக அமையலாம். அல்லது இது தாமதமாக வந்தால் இது கொஞ்சம் முன்கூட்டியே வந்துட்டா பொங்கல் அடுத்த நிகழ்வு வந்துடும். புரியுதுங்களா? நிகழ்வு முதல் நிகழ்வை பொறுத்து, முதல் நிகழ்வு நகர்வை பொறுத்து தான் அடுத்த நிகழ்வு வருகை இருக்கும். ஆக இந்த நிகழ்வு இலங்கையில் இருக்கும்போது அடுத்த நிகழ்வு சுமத்ரா தீவுக்கு வந்துடும். ஆக இலங்கையை விட்டு கடந்து போயிட்டுனா அடுத்த நிகழ்வு சுமத்ராவிலேருந்து புறப்பட்டுரும். இது திரும்பி போகுமா சார்? இதுவும் எல்லா நிகழ்வு மாதிரி திரும்பி போகுமானா போகாது. கண்டிப்பாக இது ஊடுருவி போகும் 2வது வாரம், முதல் வாரத்தின் பின் கடைசி நாள் 2வது வாரத்தில். ஆக பொங்கலுக்கு முன் நிலச்சரிவு, அணைகளிலிருந்து நீர் திறப்பு அச்சுறுத்தல், கன மிக கன அதிகன அதீத மழைப்பொழிவெல்லாம் இலங்கைக்கு இருக்கிறது. ஏற்கனவே ஏற்பட்ட பாதிப்பு கொடுத்த மழைப்பொழிவு போல் இல்லாவிட்டாலும் அந்த மழைப்பொழிவு பாதிப்பை கொடுத்த காரணத்தினால, அந்த டிட்வா புயல் பாதிப்பை கொடுத்திருக்கிற காரணத்தினால இந்த மழை குறைவான மழையாக, அதை விட பாதியாக இருந்தால் கூட அது பாதிப்பை கொஞ்சம் கூடுதலாகத்தான் கொடுக்கும். காரணம் நிலச்சரிவையும் வெள்ள பாதிப்பையும் அணைகளிலிருந்து நீர் திறப்பையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தும். அனைத்து மாகாணங்களுக்கும் வரக்கூடிய பொங்கலுக்கு முன் அடுத்த நிகழ்வால் கனமிகன மழைப்பொழிவு உண்டு. சரி, அடுத்தது பொங்கலுக்கு பிறகும் நிகழ்வுகள் இருக்கும். 2 நாள் இடைவெளி விட்டு அடுத்தடுத்த நிகழ்வு வரும். பிப்ரவரி 15 வரை நிகழ்வுகள் இருக்கும். முன்னெச்சரிக்கை பிப்ரவரி 15 வரை தொடரட்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.